ஓம் அகத்தீசாய நமோ. 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 அன்புள்ள சன்மார்க்க சங்க தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சங்கத்துக்கு தொண்டு சேர்வர்கள் திருவடியை வணங்குகிறேன். அவர் வாழ்க என்று வாழ்த்துக்கிறேன். இந்த சங்கத்துக்கு யார் யார் பொருள் செய்கிறார்களோ அவர் நீடு வாழ வேண்டும். நான் பெற்ற அந்த பேரின்பத்தை அவர் பெற வேண்டும் என்று ஆசான் ஆரோக்கியபுரமானை வணங்கி வாழ்த்துக்கிறேன். ஆக ஒரு சங்கம், இந்த சங்கம் வளருது என்றால் எல்லா மக்களுக்கும் நன்மை. எல்லாருக்கும் இந்த சங்கம் பல கோடி மக்கள் கண்ணதானம் செய்திருக்கு. அவர் ஐயா அவர் சொன்னார், மாதவ ஐயா சொன்னார் 8 கோடி பேர்னார். ஒரு அளவுக்கு தான் செஞ்சு அவர் தான் சொன்னார் கொஞ்சம், ஆனால் அதை விட அதிகம் இருக்கும். எனக்கு கணக்கு தெரியல. ஆனால் ஒரு சங்கம் வளர்ச்சி அடைந்தால், ஒரு சங்கம் இருந்தால் அந்த சங்கத்தால் என்னடா பயன் கேட்டான். அது ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அவள் அடுத்த சங்கத்துக்கு என்னடா பயன் கேட்டான். உண்மை ஆன்மீகத்தை மக்களுக்கு பரப்பணும். உண்மை ஆன்மீகம் என்னன்னு கேட்டான். உயிர் கொலை செய்யாதே, புலால் உண்ணாதே, மாதம் ஒருத்தர் கண்ணதானம் செய், காலை மாலை அகத்தீசா, நந்தீசா, திருமண தேவா, முருகா, ஞான பண்டிதா, இந்த பாவி ஒரு பார்வை என்று சொல்வது தான் ஆன்மீகம். அதான் உண்மை ஆன்மீகம். மற்றதெல்லாம் உண்மை ஆன்மீகம் இல்லை. அப்போ பசி ஆட்டுதல், உயிர் கொலை செய்யாதிருத்தல், காலை மாலை முருகா, தாயின் மேலான தெய்வமே, இந்த பாவி ஒரு பார்வை பாரப்பா, எதுக்கே கேட்டு காப்போம். நான் இல்லறமும் சிறக்கணும், அதே சமயத்தில் துற உரமும் சிறக்கணும். ரெண்டுக்குரிய அறிவு தரணும். இல்லறத்துக்கு தேவையான பொருளுதவி செய், அதே சமயத்தில் ஞானத்துக்குரிய அறிவும் கொடு. அப்போ ஞான செல்வத்தையும் இல்லறத்தையும் சிறப்பாக செய்யணும். ஞான வாழ்வும் சிறக்கணும், இல்லறமும் சிறக்கணும்னா அப்போ ரெண்டுமே சேர்ந்தது. ஆக அடிப்படை இந்த துறை மனைவி கூடவே இருக்கலாம், வியாபாரம் செய்யலாம், விவசாயம் செய்யலாம், உத்தியோகம் செய்யலாம். ஆனால் சிந்தை மட்டும் அகத்தீசா, நீ பெற்ற அந்த பேரானந்தத்தை, மரணமில்லா பெருவாழ்வை அடிமை பெற வேண்டும் தாயே, இப்படி கேட்கணும். நாயின்னு கடையனாக என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து நீ எனக்கு அருள் செய்ய வேண்டுமப்பா. இப்படி கேட்டால் நிச்சயம் அவர் மனம் மறக்கும். நோக்கம் என்னென்னா, நீ பெற்ற அந்த பேரின்பத்தை யான் பெற வேண்டும், நீ பெற்ற அந்த மரணமில்லா பெருவாழ்வை யான் பெற வேண்டும். அதுக்கு தான் உன்னை கூப்பிட்றேன். எனக்கு மனைவி செல்வம் கொடுத்துருக்குறேன். ஆனால் சில பேருக்கு செல்வம் கொடுக்குறான் கடவுள், கோடி கோடியாக கொடுக்குறான். எதுக்குறான்னா நல்லபடி தர்மகாரி செய்கிறான்னு கொடுத்தான். அவன் என்ன செய்யறான், பொருளை இருக்கப்பட்டுக்கிட்டான். இது யாரோ ஒரு கடவுள் கொடுத்த பொருளை பசி செயலருக்கு பசி ஆட்டாமல் இருந்தால் நிச்சயமாக அவன் ஏன் தாழ்ந்த பிறவியில் பிறக்க வேண்டிய சூழல் இருக்குது, நூல் இருக்குது. ஆக இந்த சங்கம் வருங்காலத்தில் இப்போது செய்த அன்னதானம் செய்தலாம் ஒரு கடுகு தான். 2750 திருமணம் செஞ்சுருக்கோம், அது ஒரு கடுகு தான். ஏன்னா இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்கேன், இது மாதிரி கடுகுன்னா இன்னும் மழையளவு காத்துக்கிட்டுருக்கு, இன்னும் மழையளவு காத்துக்கிட்டுருக்கு. ஒரு பெரிய ஆற்றல் ஒரு சித்த ரசிகரெலாம் சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்கியிருக்காங்க. இப்போ இந்த சங்கம் உருவாக்க நோக்கமே ஏதோ ஒரு அற்புத சக்தி நடக்க போகுது, அது எங்களுக்கு தெரியும். ஆனால் எப்படின்னு சொல்லக்கூடாது. அது அந்த அகத்தீசன், நந்தீசன், திருமண தேவன், அருணைநாதன், ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசன், பூச்சாட்ட மகரிஷி இவரெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் அமைச்சு நவகோடி சித்தர் சங்கம் அமைச்சிருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டேன். ஒரு பொறுத்து நீ உனக்கு இப்போ தெரியாது, அப்போ இந்த நாடே செழிக்க போகுது. இப்போ இன்றைக்கி உள்ள காலத்துக்கு மக்கள் வாழ முடியல. குடிக்க தண்ணி இல்லை, மின்சாரம் இல்லை, தடுமாறுற மக்கள். இதுக்கு தான் வந்து சங்கத்தை அமைச்சிருக்கிறோம். இந்த அகத்திய சமாசம் அமைச்ச நோக்கமே உலக மக்கள் நன்மை அடையணும். இந்த மக்கள் பூராவுக்கும் எல்லா நன்மை, எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கணும், எங்கே பார்த்தாலும் ஏரி குளமெல்லாம் நிறையணும், தண்ணி பஞ்சம் இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும். அதுக்காக இந்த சங்கத்தை அமைச்சிருக்கிறோம். நலத்துக்காகவோ அல்லது மாதவ நலத்துக்கு அந்த சங்கத்தை அமைக்கலை, முருகன நலத்துக்கு அமைக்கலை, தமிழ் நடனத்துக்கு அமைக்கலை, வேலுமுருகனகம் அமைக்கலை, ரங்கநாத்துக்கு அமைக்கலை. ஆனால் உலக மக்களுக்கு தான் அமைச்சிருக்கிறோம். ஆனால் உலக மக்களுக்கு இது வழிகாட்டே சங்கமாக இருக்கும். இந்த சங்கத்தோடைய ஆற்றல் முருகப்பெருமான் என்னுடன் பேசிகிட்டு இருக்கார். இப்போது 1979 ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி அமாவாசை அன்று என் உடம்புல பூந்தார். அப்போ இடக்கடையும் பெண்கடை சேர்த்து புறப்பத்து ஒடுங்கினார். ஒடுங்கி இன்னும் மூலாதாரத்தை தங்கிட்டு இருக்கிறார். மூலாதாரத்தை தங்கியிருந்து நான் கல்வி இல்லாதவன், ஆனால் பேச ஆரம்பித்தா கவிகளை அப்போ கொட்டும். அப்படியே
என்ன யாரையா பேசுனா என்ன படிச்சுட்டு கேட்டான். நான் என்ன கை நட்டுனேன். உன் உள்ளே இருக்கான்லவா தலைவன் முருகப்பெருமான், அவன் எல்லா கலைகளையும் தெரிஞ்சவன், அவன் உள்ளே இருந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறான், அவன் தான் நடத்திட்டு இருக்கான். இன்றைக்கி யாரார் இந்த சங்கத்துக்கு பொருளுதவி செய்கிறார்களோ, தொண்டு செய்கிறார்களோ அவர் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும், அவர் எல்லா நலமும் வளம் பெற வேண்டும். அது மட்டுமல்ல, நான் பெற்ற அந்த பேரின்பத்தை அவர் பெற வேண்டும். முருகா ஞான பண்டிதா, எதுக்கே போகப்படுறேன்னா, என் உணர்வோடும் உணர்ச்சியோடும் நாடினர் ஊடுருவி என் மூச்சு காத்தையக்கி புறமத்தை நீ ஒடுங்க வேண்டும். ஒடுங்கினால் நான் அன்று முதல் கடவுத்தன்மை அடைவேன். நீ நானும் ஒன்றாவோம். நீ வேறு நான் வேறு இல்லை பாகுபாடு இல்லாமல் 2 பேரும் ஒன்றா கலப்போம். என்ன கேட்கணும்? தினமும் உன் திருவடி உருகி தியானிக்க அருள் செய்யப்பா. வேற வழி இல்லையா. நான் பாவி தான் தாயே. நான் உருகி தியானிக்க முடியாமல் தடம்புறப்பா. அதுக்கும் நீ தான் அருள் செய்யணும். உருகி தியானிக்க நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய பாவம் விட மாட்டேங்குது. என் உருகி தியானித்து உன் ஆசி பெற வேணும். என் ஆசி பெற்று என்னை ஜென்மத்தை கடத்திட்டுருவோம். எத்தனோ பாவிகளப்பா ஒன்று ஆசி பெற்றிருக்க அகத்தீசா. பெரிய பெரிய மகான்களாக இருக்கீங்க. எவ்வளோ உங்களால் எத்தனையோ பாவிகள் ஞானியாக இருக்காங்க. ஒரு கை நாட்டு அவன் சொல்கிறான், முருகா ஞான பண்டிதா, இந்த பாவி ஒரு பார்வை ஒரு கை நாட்டு சொன்னால் உடனே வருவான். யாரா அவன்? இப்படி ஒரு கேள்வி. நான் பாவி தான் தாயே, என் மேல் கருணை கொண்டு இந்த பாவையை காப்பாற்று முருகா, அகத்தீசா, திருமல தேவா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, இந்த பாவி ஒரு பார்வை என்று அவன் சொன்னானோ அன்றே அவன் கடவுள் தன்மை அடைவான். இதுக்கு கல்வி என்ன தேவை? அதுக்கு எங்கள் பட்டம் தேவை? அதுக்கு தேவையில்லையே. நாங்கள் அப்படி கேட்டிருக்கோம், ஆரம்பத்துக்கு கேட்டோம். எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகல, என்ன படிப்பில்லைன்னு சொன்னேன். படிப்பு கிடக்கடா முருகான்னு சொன்னார். அகத்தியர் அவர் தான் சொன்னார். ஒரு அன்பர் சொல்லி கொடுத்தா எனக்கு. படிக்கணும் அவசியம் இல்லைடா. ஒரு கை நாட்டு அகத்தீசா, ராமலிங்க சாமிகளே, பெரிய மகான்களே, இந்த பாவியை பாரப்பா, நீ பெற்ற அந்த பேரிப்பத்தை யான் பிற அருள் செய்யப்பா. நான் அந்த ஒரு வாய்ப்பு கூடப்பா எனக்கு. இது சொன்னால் போதும். அன்னைக்கு அவனுக்கு அருள் செய்ய பிடிச்சிச்சு, அவன் ஜென்மத்தை கிடைச்சிட்டுவான். முருகப்பெருமானை பொறுத்து சொல்லணும்னு சொல்கிறார். சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னே, இப்போ தான் ரகசியத்தை விளையாடுறேன். சுமார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னே ஏன் மனிதன் சாகுறான் அப்படியே பார்த்தா, ஒவ்வொருத்தரும் சாகிறத பார்த்தார். ஒரு பசுமாடு இருந்துச்சு. அப்போ கண்ணு போட்டோன்னே பாம்பு கடிச்சிச்சு அதை. அப்போ என்னாச்சு, கண்ணுக்குட்டி வந்து பாடு குடிக்க வந்துச்சு. இந்த மாடு முருன்னு இழுத்துச்சு. அப்போ என்ன சரி, ஏன் இந்த கண்ணுக்குட்டி பாடு கொடுக்க முடியாதுல்ல? அப்போ மூச்சு காற்று இயங்கிட்டுருக்கு. அப்போ மூச்சு காற்று இயங்கினால் பசுமாடு நிலைமைக்கு வராது. அந்த மாடு முருன்னு இழுத்துது. அப்படியே ஒவ்வொருத்தரும் சாவடி பார்த்துக்கிட்டே வந்தார். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த கவம் காட்டிக்கிட்டு கடைசி நேரத்தை முருன்னு இருக்கும். அப்போ ஓடினால், அப்போ ஏகிட்டு இருந்தால் மனிதன் சாக மாட்டான் என்ற 3 லட்சம் ஆண்டுக்கு முன்னாடி அவர் தான் இந்த ரகசியத்தை அறிந்தார். அறிந்து என்ன செய்தார்? பயிற்சி கொடுத்துட்டே வந்தார். நமக்கு இந்த நிலைமை வரக்கூடாது, நம்ம வரக்கூடாது முடிவெடுத்தார் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ என்ன செஞ்சார்? அவர் ஒரு முயற்சியில் எல்லாம் அவர் ஜீவத்தை உள்ளவர் எல்லா ஜீவராசியும் அன்பு காட்டிக்கிட்டே வந்தார். இந்த அன்பு காட்டு என்னாச்சு? அது அறிவாக மாறிச்சு. எல்லாம் உள்ள இயற்கை என்ன செஞ்சால், அவன் என்ன செஞ்சான்னா உள்ளே உணர்த்தி, மனிதா உள்ள ஒரு அற்புத சக்தி இருக்காருன்னு சொன்னான். இயற்கை கடவுள் சொன்னார். இயற்கைன்னே சொன்னான். அப்போ என்ன செஞ்சால், அந்த மூச்சு காட்டை பற்றி உணர்த்தினான். எப்படி உணர்த்தினான்னா, ஜீவத்தையவே அறிவாக மாறிச்சு. ஜீவத்தையே தன்னை பற்றி உணர்ந்தது. அப்போ உடம்பும் உயிரும் ஏன் மனிதன் ஏன் குழந்தைய பருவாருந்துச்சா? மனிதன் எப்படி தானே ஆரம்பத்தில் மனிதன் சிந்தனையாக இருந்தான். பிறகு பெண்ணோடு ஆண் கூடும்போது அப்போ கரு தைச்சது. ஆக சிந்தனையாக இருந்த மனிதன் கருவாக மாறினான். அப்போ உருவாக வந்தான். ஆக வினாடிக்கு வினாடி மாற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கான் மனுஷன். அப்போ யாரும் எந்த மனிதனும் கிழவனாக விரும்ப மாட்டான். நான் வாலிபமாக இருக்கணும்ப்பா. இந்த காதோர் நிறச்சி போட்டால் மட்டும் ஒரு காதோர் நிறச்சி விட காலம் முழுக்கான்னு சொல்லுவான். அப்போ நிறத்தரை எப்படி வருது? ஏன் மனுஷன் சாவறான்? இதுக்கு என்ன உபாயம் என்று கண்டுபிடித்த முதல் தலைவன் முருகப்பெருமான். அவர் தான் சொன்னார், நான் சொல்லாட்டி யாரப்பா சொல்லுவானார். அப்போ தான் சொன்னார். அப்புறம் அகத்தியர் வந்தார். வடநாட்டெலாம் போயிட்டு வந்தார். வடநாட்டெலாம் போய் சுற்றி விட்டு வந்துட்டு அப்படியே வந்தார் கொடைக்கானலுக்கு. என்ன அகத்தியசா வடநாட்டெலாம் போனியான்னு கேட்டேன். ஆமாப்பா, தேடினேன், கடவுள் நாட்டின்னு ஆசைப்பட்டாப்பா, எனக்கு புரியலனர். இங்கே வாங்கின்னு சொல்லிட்டு அப்படி தான் சொன்னார். சரசர கவிச்சார். வச்சு பரிசு தேய்ச்சி கொடுத்து, இன்று முதல் நானே உன்னூரில் இருக்கிறார், உன்னூர் நான் இருந்து ஏற்கிறனார். அப்போ மொதல் அகத்தியசை வந்தார். வந்தவுடனே அப்போ அவர் என்ன செய்ய, மூச்சு கடையாக்கி உள்ளே தங்கினார். அகத்தியருக்குள்ளே தங்கி அவர் உடம்பை மாற்றினார்.
உடம்பை மாற்றி உடம்புட கசை நீங்கிச்சு. பிறகு சொன்னார் அகத்தியர் சொன்னார், நான் வெளியே வர முடியாது, என் உடம்பு தகன்னு இருக்குது, இடம் சூரியன் நாட்டம் இருக்குது, என்னை பார்த்தா புத்துணர்ச்சி இவ்வளோ பெரிய கத்தி அப்படியே கரையுது, கை கால் வராதவனா நீங்கள் சரியாக போயிடுச்சு. ஆக நான் வெளியே வரமாட்டேன், ஏன்னா நான் வந்தேன்னா தொடுநோயெல்லாம் கை நீளுது, புத்துணர்ச்சியெல்லாம் போயிடுச்சு, பட்டை மரம்லாம் தலைக்குது. ஆக எனக்கு நான் அவன் துன்பத்தை அழிக்கணும், நீ இறங்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அகத்தியர் ஊராக போய் எங்கள் முருகான்னு சொல்லு, எங்கள் முருகான்னு சொன்னார். அப்படி 9 படி ஞானியை உருவாக்குறது அகத்தியர் தான். அவருக்கு அடுத்தது அகத்தியர் தான். அகத்தீசான்னு சொன்னால் முருகன் ஒரு அரிசி வரலாம். அப்போ என்ன செஞ்சார், இந்த ரகசியத்தை முறை இருந்து இந்த மூச்சு காற்று ஏன் இயங்குது, அது எப்படி நிறுத்துவதுன்னு ஆரம்பித்தார். ஆனால் அந்த அறிவு அதை தய சிந்தையால் வந்தது, ஜீவத்தயமாக தான் அந்த அறிவு வந்துச்சு. அப்போ என்ன செஞ்சார், ஆரம்பத்தில் மூச்சு காற்றை நிறுத்தினோன்னு நோய் வந்துச்சு. நிறுத்தினோன்னு நினச்சது அந்த ஜென்மம் போடுச்சு. அடுத்த ஜென்மத்தை செஞ்சார், அந்த விட்ட கூட தொட்டகரை வந்துச்சு. விட்ட கூட தொட்டகரை நினச்சி மறுபடியும் மூச்சை நிறுத்தினார். ஆசானுக்கு இயற்கையை பார்த்தா அது தவறான முறைடா, மூச்சு காற்று கட்டாத, மூச்சு காற்று கட்டினால் காமக்கடலும் யோகா கடல் சேரும். யோகா கடல் காமக்கடல் சேர்ந்துச்சுன்னா அது பிரச்சனை சொன்னோடனே அப்போ நினைச்சார், ஒரு ஜென்மத்தில் அவர் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சி இந்த மூச்சு காற்று லைப்படுத்தி நினைச்சார், மூச்சை நிறுத்தி வச்சிட்டார். அப்படியே தாயே சொன்னால், ஏய் இந்த ஒன்று விட்ட ஒரு அற்புத சக்தி இருக்கா, மனித வர்க்கத்துக்குள்ளவே ஒரு பெரிய ஜோதி இருக்குது, அந்த ஜோதியை தட்டி எழுப்புகிற முறையை நான் உங்களுக்கு உணர்த்துறேன் எப்படி தாய் சொன்னவனை அப்போ நினச்சார். உள்ளே தாய் தங்கிவிட்டாள். அது அந்த தாய் என்பது யார், ஜீவகாருண்யம். தாய் என்பது யார், கருணை. பிறர் பால் கருணை காட்டும்போதே அறிவாக மாறிச்சு. அப்போ உள்ளே இருந்து தேக காசை நீக்கி உடம்பு பெற்றார் முருகப்பெருமான். அவர் மூலமாக அவர் இல்லை என்றால் இந்த உலகத்தில் ஞானமே இல்லை. ஞானம் என்றால் முருகன்தான், அறிவு என்றால் முருகன்தான். மரணமில்லா பேர்வாடு என்றால் முருகா ஞான பண்டிதா, என் தாயே, என்னை தந்தையே, என்னை போன்ற பாவிகளை பார்த்துருக்கியே, என்னை பார்த்தவருக்கு எனக்கு அருள் செய்யப்பா, இந்த பாவிக்கு மரணமில்லா பேர்வாடு கூட தாயே என்று ஒருவன் கேட்டால் அவன் கை நாட்டாதான் சரி, கட்டவுடன் சரி, அவனை ஞானியாக உட்கார யார் சொல்லுவாதே. ஆனால் சொல்லணுமே, இது சொல்ல வைக்கணும். நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி தேதி எத்தனை, 26/3/2013. இன்றைக்கி சொல்கிறேன், 26/3/2013 சொல்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் மனமில்லா பேர்வாழ் பெற விரும்பினால் முருகா, சர்க்குருநாதா, ஞான பண்டிதா, என் தந்தையே, எனது தாயே, என் பாவியோடு பாரப்பா, என் உணர்வோடும் உணர்ச்சியோடும் நாடி நரம்போடும் சார்ந்து என்னை வழிநடத்து தாயே, என்னை தனியாக விட்டுறாத, என்னை வழிநடத்தணும், என்னை நான் விட்டு நான் கெட்டு போவேன். ஆகவே முதலில் இந்த ஞான ரகசியத்தை கண்டவர் முருகன் தான். முருகா என்று சொல்லுகின்றவருக்கு எந்த துன்பமும் இருக்காது. ஆனால் நோக்கம் என்ன, இல்லறமும் சிறக்கணும், துறவுறம் சிறக்கணும். துறவு என்பது என்ன கேட்டால், அது முருகா என்று சொல்வது துறவு. துறவுக்குன்னு அறிவுனா, நீ முருகான்னு சொன்னால் உனக்கு அறிவு, ஞானத்துக்குரிய அறிவு வருது, உடம்பை பற்றி அறிவை, உயிரை பற்றி அறிவை. ஆக மரணமில்லா பெருவருக்கும் தலைவன் முருகப்பெரு தான். ஆனால் அகத்தீசன் ஆட்சி, அகத்தீசர் தான் இந்த தத்துவத்தை உலகம்புற புறப்படார். அதை அகத்திய மகரிஷி நம்ம என்று ஓது. அஷ்ட சித்தி தலைவார் கொள்கையுவார், அகத்தியரே காசாய வேடமைவார். அப்போது சித்தரெல்லாம் கை கொள்வார்கள். அகத்தியரை தண்டனட்டு மேறு செல்ல யாருக்கும் தடையிலே அரசு என்பார். அகத்தியர் தான் எக்கி திருப்பது. எப்படின்னா, எக்கியம் என்பது சுப்பிரமணியர் மூலாதார தங்கினார். அகத்தியர் மூலாதார தங்கி மூலக்கடை எழுப்பி விட்டு தேக கச்சரை நீக்கி அவர் மரணமெல்லாம் பெறுவர் கொடுத்தார் முருக அகத்தியருக்கு. ஆகவே மகான் அகத்திய வணங்கினாலும் சரி, ஆறுமுகம் பிறனாலும் சரி, இதில் ஞானிகள் வித்தியாசம் பார்க்குறவனுக்கு பிரச்சனை வரும். ஆக ராமலிங்க சாமியாக இருந்தாலும் சரி, மாணிக்கவாசன், அருணகிரிநாதன், திருமூலர், உச்சட மகரிஷி அத்தனை பேருமே மூச்சு காட்டில் ஐயப்பட்டவர்கள். ஆனால் வைராக்கியவான்கள். எப்படி இந்த வைராக்கி எப்படி வச்சுக்கிட்டான், முருகா இன்னும் என்கிட்ட அந்த பலகீனம் இருக்கப்பா, பெண்களை கண்டு மயங்கிறேன், பொருளாதாரத்தை கண்டு மயங்கிறேன், எனக்கு எது நிலை இல்லை, எது நிலையானது தெரியலப்பா, நிலையானது எது, நிலையில்லாதது அதுக்கு உணர்த்துகின்ற முருகனை அகத்தீசனையோ யாரை வணங்கினாலும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் வணங்கினால் முட்டுப்பட்ட முனிவனாக இருக்கணும். போட்டியினால் முருகப்பெருமானை போட்ட வேண்டும். தொழுதால் ராமலிங்க சாமி தோழ வேண்டும். இப்படி மாணிக்க வாசகன், திருமூல தேவன், நான் சொன்னவன் ஞாபகம் வச்சுக்க. நான் சொன்ன செத்துப்படம் கும்பிட மட்டும் சொல்கிறேன். மாணிக்க வாசகன், திருமூல தேவர், ராமலிங்க சாமிகள், அருணகிரிநாதன், உச்சட்ட மகரிஷி, இன்னும் 9 கோடி ஞானிகள். ஆனால் ஒரே ஒரு முறை
என்னவே நீ இலக்கு எனக்கு முன்னே எதிரேறு முன்னு ஆத்தாள் வாழை சொன்ன பேர் அறிந்து அழைத்துப்பார் சுச்ச மீது உனக்காக சொன்ன போகிறான் இந்த பேர் என்ன குறி என்ன வேண்டாம் ஏகமாக இருந்திருப்போம் அப்போ நம்ம முன்னமே அரைக்கையில் ஊ என்றால் புத்தி தரும் அழைப்பது சித்தி தானே ஆகவே தீர்மானதாவேன்னு சொன்னால் சரி என்னுடைய சீடர்கள் இப்போ அகத்திய சீடர் இருக்கிறார் அகத்தியர் தான் வாசி அவர் தான் எல்லாத்துக்கும் முதல் முரும்பருப்பன தலைவன் ஆனால் வழிகாட்டியது அகத்தியர் தான் அவர் சொன்னார் என் பேரை கூட்டாலும் என் பேரை சொன்னாலும் சரி நீ ராமலிங்க சேவன் சொன்னாலும் சரி திருமூலதேவர் சொன்னாலும் சரி காலாங்கிநாதர் சொன்னாலும் சரி போகர் சொன்னாலும் சரி அத்தனை பேருக்கு எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு வார்த்தை முருகான்னு சொன்னால் உடனே முருகப்பெருமான் அகத்தீசான்னு சொன்னால் 9 கோடி பேர் என்ன பார்ப்போம் உடனே என்ன கேட்குற நீங்கள் எல்லாம் பெரிய மகான்கள்ப்பா நீங்கள்லாம் பெரிய ஞானிகள் தாயினுமிக்க தாயுடைய தெய்வங்கள் இந்த பாவையை பார்வை என்று இன்றைக்கி 26 சொல்கிறத இந்த பாவையை பாரப்பா என்று யார் ஒருவன் முட்டுப்பட்ட ஞானிகளை கூப்பிட்டால் என்ன நோக்கம் என்ன நீ பெற்ற பேரின்பத்தை நான் பெற வேண்டும் நீ பெற்ற பேரின்பத்தை நான் பெற வேண்டும் நீ பெற்ற அந்த பேரின்பத்தை நான் பெற வேண்டும் நாயினு கடையராக என்னையும் ஏற்று அருள் செய்ய வேண்டும் இந்த மாதிரி கேட்டு தான் நான் பெற்றிருக்கோம் நீங்களும் கேளுங்கள் ஆசான் ஆறுமுகம் அகத்தீசன் ஆசியும் ராமலிங்க சாமிகள் ஆசியும் திருமலை தேவன் ஆசி பெறுங்கள் நீங்கள் எல்லோரும் இன்புற்று வாழுங்கள் ஆக ஒரே ஒரு வார்த்தை நோக்கம் இருக்கணும் ஒரு லட்சியம் இருக்கணும் என்ன லட்சியம்னா உன் தினமும் உன் திருவடியை உருகி தியானிக்க அருள் செய்யணும் இதே கேட்டுக்கிட்டு இருக்கணும் தினமும் பாவி மனசு உருக்க மாட்டேங்குதாப்பா கருங்கல் மாதிரி இருக்குது உருக்கலையே அனல்பட்ட மெழுகுது போல் உருக்கணும் அதுக்கு என்ன வேணாம் உன் திருவடியே அந்த அறிவை தரும் உன் திருவடியே அந்த உருகும் தன்மை தரும் எந்த அளவுக்கு உருகிறானோ உருகத்துக்கு நீதான் யார் செய்யணும் அது மேலே குற்றம் இல்லை மேலே தான் குற்றம் உருகி தானே கிடைக்கிறேன் கண்ணீர் வரணும் கண்ணீர் வர்றதுக்கு அப்போ உருகி தானிப்பதுக்கு நீ அறிவாக இருக்கணும் நீ தான் எனக்கு உணர்த்தணும் நான் உருகிறேன்னா மேலே குற்றம் இல்லை மேலே தான் குற்றம் நான் உன் தினமும் காலையில் ஒன்று நினச்சேன் காலை எந்திரிக்கும் போதே முருகா அகத்தீசா திருமூல தேவா ராமலிங்க சாமி நினைக்கிறேன் ஆனால் பல பிரச்சனைக்கு வந்திருக்கு அதுக்கு நீ தான் கூட்டுறோம் ஓமே தான் கூட்டுறோம் ஓமே தான் கேஸ் போடுவேன் ஆக நீ என்ன செய்யணும் நான் எந்திரிக்கும் போதே எனக்கு உணர்த்தணும் நாம சொல்லாமல் எந்திரிக்கக்கூடாது என்ன செய்யணும் ஊர் இல்லாட்டாலும் படத்தில் வீட்டில் இல்லாத அவங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாரும் தெரியும் குடும்பத்திற்குமே கவலைப்படாத காலை வீட்டில் இருக்கும்போது எந்திரிக்கும் போது அகத்தீசா திருமல தேவா ராமலிங்க சாமிகளே மாணிக்க வாசகா அப்படி எந்திரிக்கும் போதே என்று நீ வரக்கூடிய அன்றைக்கு பிரச்சனை வரும் அப்போ கேட்கணும் நான் இன்றைக்கே சொல்லலை நான் ஓமே தான் கூட்டுறோம் இன்றைக்கி அரபு நான் அகத்தீசா நந்தீசான்னு சொல்லாமல் எந்திரிச்சிட்டேன் என் உலகனை போயிட்டேன் ஆனால் அதுக்கு நீ தான் கூட்டுறோம் இன்னமேட்டு நான் உனக்கு இப்போ கட்ட உனக்கு நான் உத்தரவு வர்றேன் நான் காலையில் எந்திரிக்கும் நாம சொல்லணும் அதுக்கு நீ தான் அருள் செய்யணும் அப்படி அவரே கேட்கணும் தினமும் நாமத்தை சொல்லாமல் எந்திரிக்கக்கூடாது அப்படி மறந்து எந்திரிச்சாலும் அது நீ அடே நான் உனக்கு உதவி செய்யல உன் மேனதாண்டா உனக்கு விடப்படுது காலம்பரை எந்திரிக்கும் போது அகத்திய சார்ந்தோல் உனக்கு சொல்ல விடாத இருக்கிறது நீ செஞ்ச பாவம்னா நான் செஞ்ச பாவம் உண்மைதாயா நான் பாவம் செஞ்சதான் இதுவரையிலும் பாவம் செஞ்சதான் ஆனாலும் மேலும் உன் திருவடியை துணை கொண்டு பாவம் செய்யாதது பாவம் என்பனா நான் தாய்மை கொடுத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் நான் பிறரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பிறரை மதிக்க கற்றுக் கொடுக்கட்டுவதே அறிவு வேணும் ஆக தினம் உன் திருவடியை நினைச்சு தான் எந்திரிக்கணும் அப்போ தவறினால் ஏமாட குற்றம் இல்லை ஆக அதுவும் நீ உணர்த்த வேண்டும் உருகி தியானிக்க நீயும் உணர்த்த வேண்டும் என்னை சார வேண்டும் என் உணர்வோட உணர்ச்சி கலக்க வேண்டும் இந்த பாவையை பாரு என்று காலையில் கொதிக்கணும் படுக்கும்போது முருகா முருகா அகத்தீசா அகத்தீசான்னு ஒரு 12 முறை சொல்லி தான் படுக்கணும் எந்திரிக்கும் போது மறந்துட்டான் சரியா அவர் மறந்துட்டப்பா இப்போ நான் பிள்ளைக்குட்டிக்காரப்பா கடன் சுமை இருக்கப்பா நான் தடுமாறுறப்பா சொல்ல முடியலப்பா இப்போ அதை பற்றி பரவாயில்ல 10 மணிக்கு 9 மணி வேலை செய்யும்போது அகத்தீசா திருமூல தேவா ராமலிங்க சாமிகளே மாணிக்க வாசகா முருகான்னு ஒரு நாளைக்கு 5 பேர்த்த கூப்பிட்றா அப்பயே ஞானி தான் ஆனால் இல்லறத்தானுக்கு முடியுமா இல்லறத்தானுக்கு முடியும் துறவு மேற்கொண்டிருப்பான் காவு கட்டியிருப்பான் ஆனால் மடையனாக இருப்பான் ஆனால் குடும்பத்தில் இருப்பான் அவன் ஞானியாவான் ஏன்னா அவ்வளவு இல்லை துறவத்தில் இருப்பவன் காவி கட்டியிருப்பான் ஆனால் உண்மை தெரியாது யாரும் சொல்லிக் கொடுக்காது அவனுக்கு இப்போ நான் சொல்லித்தரேன் இப்போ நான் உண்மை அறிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் சொல்கிறேன் காலையில் எந்திரிக்கும் போது வணங்கிறேன் பூஜை செய்து வணங்காமல் எந்திரிக்க மாட்டேன் படுக்கும்போது சொல்கிறேன் ஆக எந்த எல்லாத்தாலும் சரி அவன் எவ்வளோ துன்பம் இருந்தாலும் சரி செல்வம் இருந்தாலும் சரி வறுமை இருந்தாலும் சரி எப்பாவது முருகா நந்தீசான்னு சொன்னால் நிச்சயம் செல்வம் பெருகும் செல்வம் பெருகும்
ஞானமும் சக்திக்கும். இன்றைக்கி 26ஆம் தேதி பங்குனி உத்திரம் சொல்கிறேன். முருகப்பெருமானுடைய நாள் இது. பங்குனி உத்திரம் தான் சித்தி பெற்றார். அவருடைய நாமத்தை சொல்லி எல்லோரும் ஞானத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி வருங்காலம் இந்த காலத்தில் இப்போது இந்த கலிகாலம் இது. இப்போ இந்த காலம் கலிகாலம் 1,00,000 பேர் ஞானி ஆவார்கள். இப்போ நான் சொன்ன முறையோட சொல்லணும். இது மாதிரி தினம் தினம் கேட்டு வந்தால் 1,00,000 பேர் ஞானி ஆவான் என்பது சத்தியம் என்று சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். ஓம் சரவண பவா. 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 பாவி போறப்போ பாவி போறப்போ எத்தனை பாவி பார்த்தாயே, பாவி போறப்போ என்னை காப்பாற்று தாயே, என்னை காப்பாற்றுப்பா. எத்தனை பாவி தாய் ஒன்று ஆசைப்பட்டிருக்கான். எந்த பாவி ஒரு பார்வை பரப்ப தாயே, என்னை பார்த்து பார்வை போறப்போ தாயே, என்னை போட்ட பாவிகளை எத்தனை பேருக்கு அருள் செஞ்சுருக்கப்பா. எனக்கு அருள் செய்தாயே. நான் யார்கிட்டப்பா போவேன்? எந்த மனிதன்கிட்ட நான் போக முடியும்? நீயே தலைவன், தாயன் மிக்க தாயுடைய தெய்வம். இந்த பாவியை கருணை கொண்டு பாரோ தாயே. என்னால் முடியலப்பா. தடமாட்டம் இல்லை, உனக்கு வாய்ப்பு தந்திருக்கேன். எனக்கா தடுமாட்டம்? உள்ளே தலைவன் இருக்கிறான். எனக்கு தடுமாட்டம் இல்லை. இப்படி கேட்க வேணும், இப்படி கேட்டு உருக வேணும்னு உருகி இருக்கேன். எனக்கு ஒன்றும் அச்சம் இல்லை, இங்கே மிச்சமும் இல்லை. படம் பிச்சத்தில் அச்சம், படத்து மேலே ஆசை இல்லை, பந்த பாசம் இல்லை. எந்த பெண்ணையும் விரும்ப மாட்டோம், யாராக இருந்தாலும் சரி. ஆக பந்த பாசம் இல்லை, பெண் மாகை இல்லை. ஆக அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். ஆனால் காலேஜ் இப்படி அழுவேன், வெளியே தெரியாமல் கண்ணீர் விடுவேன். அந்த வாய்ப்பை உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். ஆனால் எனக்கு ஒன்றும் குறையில்லை. நீங்கள் அப்படி கேட்கணும். தாயே, தந்தையே, எனது தெய்வமே, என் குருவே, என் வாழ்வே, என் வளப்பமே, என் வளமே, என்னை காப்பாற்று என்று கையேந்தி வணங்கினால் நிச்சயம் அவன் ஞானியாவான். இந்த காலத்தில் 1,00,000 ஞானிகள் இந்த 2020க்குள் 1,00,000 ஞானிகள் உருவாகுவார்கள் இந்த பேச்சு கேட்டால். ஆகவே நீங்களால் முன்னேற வேண்டும், நீங்கள் அடைந்த பேரை பெற வேண்டும் சொல்லி முருகப்பெருமானுடைய ஆட்சியை நீங்கள் பெற வேண்டும். இந்த விழாவில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் எல்லா நலமும் வளம் பெற வேண்டும். பொருள் செய்தவர்கள், தொண்டு செய்தவர்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஆரோக்கிய பெருமானை அகத்திய வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.